தொகுதி மறுசீரமைப்பு மக்களின் பிரச்சினை அல்ல என அறிக்கை வெளியிட்ட விஜய், தற்போது காவிரி விவகாரத்தில் மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக எம்பிக்கள் கூட்டத்தை நடத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார். அதில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் பற்றாக்குறை என்பது ஒரு மக்கள் பிரச்சனையே இல்லை என்றும், ஷார்ட்டேஜ் ஆஃப் எம்பிஸ் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம் பீயிங் ஃபேஸ்ட் பை அன் ஆர்டினரி சிட்டிசன். இட் இஸ் அ டெமோக்ராட்டிக் இஷ்யூ இன் பிரின்சிபிள் அண்ட் நாட் அ பிரின்சிபிள் டெமோக்ராட்டிக் இஷ்யூ என்றும் வியாக்கியானம் அளித்திருந்தார். ஜனநாயகம் சார்ந்த பல முக்கிய பிரச்சனைகள் நாட்டில் இருப்பதாகவும், அவற்றை களைவதுதான் நம் முதன்மை பணியாக இருக்க வேண்டும் என்றும் தனது அறிக்கையில் விஜய் தெரிவித்திருந்தார். தற்போது பதவிக்கு வந்த பின் காவிரி உள்ளிட்ட வாழ்வாதார பிரச்சினைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பும் நோக்கில் ஜனநாயகத்தின் காவலன் போல் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக எம்பிக்களின் கூட்டத்தை விஜய் நடத்தியுள்ளார். இக்கூட்டத்தில் தற்போதைய நிலையில் உள்ளபடி மக்களவை இடங்களின் எண்ணிக்கையை 543ஆக நிரந்தரமாக்க வேண்டும் என்றும், தொகுதி மறுவரையறை நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் விஜய் பேசியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு மக்களின் பிரச்சனையல்ல என அறிக்கை வெளியிட்ட விஜய், தற்போது பதவிக்கு வந்ததும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக எம்பிக்கள் கூட்டம் நடத்தியுள்ளது அவரது இரட்டை வேடம் என அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொகுதி மறுசீரமைப்பு மக்களின் பிரச்சினை அல்ல என அறிக்கை வெளியிட்ட விஜய், தற்போது காவிரி விவகாரத்தில் மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக எம்பிக்கள் கூட்டத்தை நடத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார். அதில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் பற்றாக்குறை என்பது ஒரு மக்கள் பிரச்சனையே இல்லை என்றும், ஷார்ட்டேஜ் ஆஃப் எம்பிஸ் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம் பீயிங் ஃபேஸ்ட் பை அன் ஆர்டினரி சிட்டிசன். இட் இஸ் அ டெமோக்ராட்டிக் இஷ்யூ இன் பிரின்சிபிள் அண்ட் நாட் அ பிரின்சிபிள் டெமோக்ராட்டிக் இஷ்யூ என்றும் வியாக்கியானம் அளித்திருந்தார். ஜனநாயகம் சார்ந்த பல முக்கிய பிரச்சனைகள் நாட்டில் இருப்பதாகவும், அவற்றை களைவதுதான் நம் முதன்மை பணியாக இருக்க வேண்டும் என்றும் தனது அறிக்கையில் விஜய் தெரிவித்திருந்தார். தற்போது பதவிக்கு வந்த பின் காவிரி உள்ளிட்ட வாழ்வாதார பிரச்சனைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பும் நோக்கில் ஜனநாயகத்தின் காவலன் போல் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக எம்பிக்களின் கூட்டத்தை விஜய் நடத்தியுள்ளார். இக்கூட்டத்தில் தற்போதைய நிலையில் உள்ளபடி மக்களவை இடங்களின் எண்ணிக்கையை 543ஆக நிரந்தரமாக்க வேண்டும் என்றும், தொகுதி மறுவரையறை நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் விஜய் பேசியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு மக்களின் பிரச்சனையல்ல என அறிக்கை வெளியிட்ட விஜய், தற்போது பதவிக்கு வந்ததும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக எம்பிக்கள் கூட்டம் நடத்தியுள்ளது அவரது இரட்டை வேடம் என அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.